வேதம் நமக்கு சொல்லுகிறது, தேவனால் எல்லாம் கூடும், மனிதனால் கூடாதவைகள் தேவனால கூடும். அப்போ ஒருவேளை மனுஷங்களால இது செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டாங்களா? இல்ல, தேவனால் எல்லாம். அதைத்தான் யோபு அதை அறிந்து சொல்றார், தேவரீர் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடவே தடைபடாது. ஆண்டவர் ஒன்று செய்யணும்னு நினைச்சிட்டாருன்னா அது தடைபடாது. அதை தடுக்கிறதற்கு ஒருவரால் முடியாது. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஐயோ கூடாம போயிருச்சே, என்னால் அது முடியலையே, சொந்தக்காரங்களால முடியலையே, அப்பாவால முடியலையே, கணவனாரால முடியலையே, நான் நம்புறேன் ஆண்டவரால் எல்லாம் முடியும், எல்லாம் முடியும். எனக்கு மறக்க முடியாத ஒரு சாட்சி ஒன்று இருக்கிறது. அருமையான பாஸ்டர் வெஸ்லி ஐயா ஒரு நாள் ஆலயத்தில் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது ரொம்ப வாட்டசாட்டமான திடகாத்திரமான ஒருத்தர் வந்தாராமா உள்ளுக்குள்ள, சர்ச்சுக்குள்ள. பார்த்தாலே ரொம்ப அடியாள் மாதிரி இருந்தார். உடனே கேட்டாராமா, என்ன 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 கேட்டாராம். கேட்டோன்னு அவர் சொன்னாராமா, ஃபாதர் நான் இந்த கராத்தையில் நான் பிளாக் பெல்ட்டு, என்னுடைய உடம்பை நீங்கள் பார்த்தாலே தெரியும், நான் நல்லா என்னுடைய உடம்புக்கு கான்சன்ட்ரேட் பண்ணி நான் நல்ல ஜிம் எல்லாம் போய் என்னுடைய உடம்பை இப்படி வச்சிருக்கிறேன். ஆனால் கராத்தை ஒரு நாள் பண்ணிட்டு இருக்கும்போது ஒருத்தருடைய அந்த காலினுடைய பெருவிரல் எனக்கு இந்த தலை பக்கத்தில் இந்த இடத்துல எனக்கு அடிபட்டுச்சு. அன்னையிலிருந்து எனக்கு தூக்கம் வராது. நானும் தூக்கம் வர்றதுக்கு என்னென்னமோ பண்ணி பார்த்தேன், தூக்க மாத்திரை வாங்கி போட்டு பார்த்தேன், ஆனால் அந்த தூக்கம் எனக்கு வரவே இல்லை. எங்கள் வீட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சினிமா எந்தெந்த சினிமா ரிலீஸ் ஆகுதோ எல்லா சினிமாவுடைய சீடியையும் வாங்கி வச்சு ராத்திரி முழுக்க 4 படம் 5 படம் அப்படி பார்த்துட்டே இருப்பேன். நான் படம் பார்த்து தான் நான் இரவை கழிக்கிறேன். என்னால் முடியல, தூங்காதனால என்னுடைய உடம்பெல்லாம் சோர்ந்து போயிருச்சு, எனக்கு படன்னு வருது, என் வாழ்க்கை நான் இனி வாழ்வேணும்னு சந்தேகமா இருக்குன்னு சொன்ன உடனே பாஸ்டர் சொன்னாரம்மா, நீ ஒன்றும் கவலைப்பட வேணாப்பா, பைபிள் சொல்லுது கர்த்தர் தமக்கு பிரியமானவர்களுக்கு நித்திரை கொடுக்கிறார், தூக்கத்தை கொடுக்கறது அவர் தான். இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை, ஒன்றை தூங்க வச்சுட்டு அவர் தூங்காம இருக்கிறவர் தான் அப்படின்னு சொல்லி ஒரு பேப்பர் எடுத்து துதிகளில் பயப்படத்தக்கவர் நீர் அப்படின்ற ஒரு சாங்கை எழுதி அவர் கையில கொடுத்து, இந்த பாட்டை பாடிட்டே நீ நைட்டு படுத்துரு, நீ தூங்கிடுவேன்னு சொல்லி அனுப்பினாராம். அதே போல அந்த மனுஷனுக்கு இயேசுநாதரை பத்தி எதுவுமே தெரியாது. இந்த பாட்டை அவர் சொன்ன அந்த வரிகளை, துதிகளில் பயப்படத்தக்கவர் நீர், அந்த பாட்டை திரும்ப 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 பாடி பார்த்தேன்னா அந்த நைட்டு நிம்மதியா தூங்கிட்டான். அடுத்த நாள் காலை வரைக்கும் தூங்கிட்டு ஃபர்ஸ்ட் எந்திரிச்ச முன்ன பாஸ்டர் தான் பார்க்க வந்தேன். பாஸ்டர் நான் தூங்கிட்டேன், அந்த பாத்துல எனக்கு நல்ல தூக்கம் வந்துருச்சு. அந்த மனுஷன் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருக்கு உகந்த பிள்ளையா மாறி அவருடைய ஊழியத்துல மிகப்பெரிய பிரயோஜனமாய் பாதுகாப்பானவனா இருந்தார். அப்போ நான் இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் நம்புகிறேன், ஆண்டவருடைய பிள்ளைகளை தேவனால் கூடாதது என்று எதுவுமே இல்லை. ஆண்டவரால முடியும், ஆண்டவரால முடியும். உங்கள் மனசை தளரவிடவே வேண்டாம். வார்த்தைக்கு நேராக நம்ம இன்னைக்கு கடந்து போறோம். ஆண்டவர் கடந்த 2 நாட்களாக நம்மோடு கூட ஆண்டவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். அவருடைய வார்த்தைகளால நம்மை ஆற்றிக்கொண்டே இருக்கிறார், தேற்றிக்கொண்டே இருக்கிறார். நான் கடந்த நாட்களிலிருந்து இந்த காரியத்திற்காக ஜெபித்து நான் என்னுடைய மனதிலே அந்த வார்த்தைகளுக்காக நான் பிரயாசம் எடுத்துக்கொண்டே இருக்கும்போது நேற்றைய தினத்திலே கொடுத்த அந்த செய்தியினுடைய இன்னொரு பின்னணியைத்தான் இன்றும் ஆண்டவர் என் மனதிலே கர்த்தர் வைத்திருக்கிறார். நேற்றைய தினத்திலே ஒப்புரவாகுதலை குறித்து ஆண்டவர் நம்மோடு கூட பேசினார். ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே மிக முக்கியமானது இந்த ஒப்புரவாகுதல். இந்த ஒப்புரவாகுதல் பெரிய ஆசீர்வாதங்களை நமக்கு கொண்டு வரும். ஒப்புரவான உடனே ஆண்டவர் அவர்களுக்கு செய்த நன்மைகளை குறித்து நம்ம வேதத்தில் நேற்றைய தினத்தில் நிறைய தியானித்தோம். ஒரு நாளும் ஒப்புரவானவங்க கெட்டு போனதாய் வேதம் சொல்லவே இல்லை. ஒப்புரவாகிறவர்களுடைய பட்சத்தில் ஆண்டவர் இருக்கிறார். ஆண்டவருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கேரக்டர் என்ன அப்படின்னா, ஒப்புரவாகுதல் ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் ஆண்டவருடைய சீசர்களில் பார்த்தீங்கன்னா இந்த பேதுருவுக்கு மன்னிப்பு கிடைத்தது, ஆனால் யூதாஸ் காரியத்திற்கு மன்னிப்பு கிடைக்கல. இவங்க 2 பேருக்கும் உள்ள ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, இந்த யூதாஸ் காரியத்தை ஆண்டவரிடத்துல ஒப்புரவாகவே இல்லை. அவன் மனிதனிடத்துல தான் தன்னை அப்படி நடத்துற மனிதனிடத்துல தான் ஓடி போனானே தவிர கர்த்தரிடத்துல ஒப்புரவாகணுன்ற எண்ணம் அவனுக்கு வரவே இல்லை. ஆனால் பேதுருவை குறித்து வேதம் சொல்லுது, சபிக்கவும் சத்தியமும் பண்ண தொடங்கின அவன் ஆண்டவருடைய சமூகத்துல போய் ஒப்புரவாயிட்டான். மனம் கசந்த அழுதான், ஐயோ நான் தவறு பண்ணிட்டேன். உடனே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆண்டவர் அவனை திரும்பமாய் சீடனாய் ஆண்டவர் அவனை அங்கீகரித்தார். சோ ஆண்டவர் யாருடைய பட்சத்துல இருக்கிறார் என்றால் ஒப்புரவாகிறவருடைய பட்சத்துல ஆண்டவர் இருக்கிறார். அதனால ஒப்புரவாகுதல் மிக அவசியமான ஒன்று. நீங்கள் லூக்கா எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரத்திலே நீங்கள் வாசிப்பீர்களே ஆனால் அங்கே இளைய குமாரனை குறித்து வேதம் சொல்லுது. இந்த இளைய குமாரன் மூத்த குமாரன்.
இந்த 2 பேருடைய வாழ்க்கையிலையும் நீங்க ரொம்ப தெளிவா வாசிச்சிட்டீங்கன்னா, இளையகுமாரன் தன் தகப்பனாரிடத்திலிருந்து சொத்தெல்லாம் வாங்கி தூர தேசத்திற்கு போய் எல்லாவற்றையும் அனாவசியமாய் செலவழித்து இழந்து போய் வெறுமையாக்கப்பட்டு திரும்பி வருகிறான். ஆனா அவன் சொல்றான், நான் எப்படியாவது எங்க அப்பாட்ட போய் ஒப்புரவாயிடுறேன், எங்க அப்பாட்ட வேலை செய்யறவங்களுக்கே எத்தனையோ ஆசீர்வாதம் இருக்குது, நான் ஏன் இப்படி பசினால சாகணும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய தகப்பனாரிடத்துல வந்து ஒப்புரவாகிறதற்காக வருகிறான். ஒப்புரவாகிறதற்காக வரும்போது அவங்க அப்பா வந்து வேண்டான்னெல்லாம் சொல்லலை. வேதம் சொல்லுது, அவனுடைய தகப்பனார் கட்டி பிடித்து அவனை முத்தம் செய்து அவனுக்கு வஸ்திரங்களை கொடுத்து பாதரட்சைகளை கொடுத்து அவனுக்காக கொளுத்த கன்றை அடிப்பித்தார். அந்த வீட்டில் பெரிய சந்தோஷம் அவனுக்கு உண்டாகுது. ஆனா மூத்த சகோதரன் இப்ப அந்த சந்தோஷமான செய்தியை கேட்டு மூத்த சகோதரன் வர்றான் பாருங்க, அவன் வந்து வெளியே நின்று இருக்கிறார். என்ன நடக்குது வீட்டில், ஏன் இவ்வளவு சந்தோஷமானது இருக்குது? அவங்க உடனே, உங்க சகோதரன் காணாமல் போயிட்டான், திரும்பி வந்துட்டான். அப்படியா, என்கிட்ட சொல்லவே இல்லை. உடனே அவனுடைய தகப்பனார ஒரு ஆளை வச்சு வெளியே வர சொல்றாரு. அவங்க அப்பா வர, அப்பா வந்து சொல்றாரு, மகனே நம்ம பையன் காணாமல் போனவன் திரும்பி வந்துட்டான், வா எங்களோட சேர்ந்து சந்தோஷப்படலான்னு சொல்லும்போது, ஆனா அவனுக்கு ஒப்புரவாகிறதுக்கு மனசே இல்லை, ஒப்புரவாகிறதுக்கு மனசே இல்லை. வேதம் சொல்லுது, அவ்வளவுதான். அவன் அந்த மூத்த குமாரன் இத்தனை நாட்களும் தகப்பனாருக்கு உண்மையா இருந்து ஒரு ஆட்டுக்குட்டியாக எடுத்துக்கொள்ளாம இருந்து தன்னுடைய சகோதரனோட ஒப்புரவாகாததுனால அந்த சந்தோஷத்துக்குள்ள அவனால பிரவேசிக்கவே முடியல. நான் நம்புறேன், நீங்க வந்து ஒப்புரவாகல அப்படின்னா சந்தோஷத்துக்குள்ள நீங்க பிரவேசிக்கவே முடியாது. அதனால நம்ம வாழ்க்கையில ரொம்ப தேவையான ஒன்று இந்த ஒப்புரவாகுதல் மிக அவசியம். இன்றைய தினத்திலே கூட ஒரு சில காரியங்களை உங்களுக்கு முன்பாக நான் சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில ஏன் ஒப்புரவாக முடியவில்லை? இந்த ஒப்புரவாகிற சத்தியத்தை கேட்டாலுமே நிறைய பேருடைய வாழ்க்கையில ஒப்புரவாகவே முடியல. அது அவங்களுக்கு எப்படி பாஸ்டர் நான் ஒப்புரவாகிறது, நீ ஒப்புரவாகிறத குறித்து பேசிட்டே இருக்கிறீங்க, ஆனா அவர்களுக்கு சிலது தடையா இருக்கிறது. ஏன் நான் இன்றைக்கு ஏன் ஒரு தேவனுடைய பிள்ளை ஒப்புரவாக முடியல அப்படின்றதை குறித்து அவங்களுடைய மனசுல அது இருக்குது, அதை மாத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு உங்களோட பேசி உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். நம்ம எல்லாருமே வந்து வேதத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். வேதத்தை திறந்து ஸ்தோத்திரம், ஆதியாகமத்திற்கு வருவோம். ஆதியாகமத்தில் ஆதியாகமத்திலே நாம் ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். 45ஆம் அதிகாரத்தில், ஆதியாகமம் 45ஆம் அதிகாரத்தில் 1வது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கும் போது, அப்பொழுது யோசேப்பு தன் அருகே நின்ற எல்லாருக்கும் முன்பாகவும் தன்னை அடக்கி கொள்ள கூடாமல் யாவரையும் என்னை விட்டு வெளியே போக பண்ணுங்கள் என்று கட்டளையிட்டார். யோசேப்பு தன் சகோதரருக்கு தன்னை வெளிப்படுத்துகையில் ஒருவனும் அவன் அருகில் நிற்கவில்லை. அவன் சத்தமிட்டு அழுதான். அதை எகிப்தியர்கள் கேட்டார்கள், பார்வோனின் வீட்டாரும் கேட்டார்கள். யோசேப்பு தன் சகோதரரை பார்த்து, நான் யோசேப்பு, என் தகப்பனார் இன்னும் உயிரோடு இருக்கிறாரா என்றார். அவருடைய சகோதரர்கள் அவருக்கு முன்பாக கலக்கமுற்றிருந்ததினாலே அவனுக்கு உத்தரம் சொல்லக்கூடாமல் இருந்தார்கள். அப்பொழுது யோசேப்பு தன் சகோதரரை நோக்கி, என் கிட்ட வாருங்கள் என்றார். அவர்கள் கிட்ட போனார்கள். அப்பொழுது அவன், நீங்கள் எகிப்திற்கு போகிறவரிடத்தில் விற்று போட்ட உங்கள் சகோதரனாகிய யோசேப்பு நான் தான். என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம். அது உங்களுக்கு விசனமாகவும் வேண்டாம். ஜீவரட்சணை செய்யும்படியாக தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். நன்றாய் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல சகோதரர்களால் விற்கப்பட்ட யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களுக்கு முன்பாக தன்னை வெளிப்படுத்துகிற ஒரு சூழ்நிலையை வேதம் இந்த இடத்துல சொல்லுது. அப்போ அவன் வந்து தன்னுடைய சகோதரர்களுக்கு முன்பாக தன்னை வெளிப்படுத்துகையில் எல்லாரையுமே போ சொல்லிட்டு ஓன்னு சத்தம் போட்டு அழுறான் தன்னுடைய சகோதரர்களை பார்த்து. நான் தான் யோசேப்பு, நீங்க குழியில போட்ட யோசேப்பு நான் தான் அப்படின்னு சொல்லி அழுது கொண்டே அவரிடத்துல சொல்கிறார். அவர்கள் பிரமித்து போய் நிற்கிறார்கள். நிற்கும் போதே ஒரு வார்த்தை சொல்றான், நீங்க என்ன குழியில போட்டதற்காக நீங்க வருத்தப்பட வேண்டாம். இது உங்க இருதயத்திற்கு அது விசனமாகவும் வேண்டாம். ஜீவ ரட்சணை செய்யும்படியாக தேவன் உங்களுக்கு முன்னே என்னை அனுப்பினார். உங்களுக்கு முன்னே தேவன் என்னை அனுப்பினார். கர்த்தருடைய பிள்ளைகளே, நன்றாக இந்த இடத்துல கவனிங்கள். யோசேப்பு தன் சகோதரர்களே இந்த இடத்திலே தன் சகோதரரிடத்துல ஒப்புரவாகிறதற்கு மிக காரணமா இருந்த ஒரு காரியம் என்னன்னா, அவங்க மேல அவனுக்கு வருத்தம் இல்லாதிருந்தது. அவங்க மேல ஒரு வருத்தம் இல்லை.
அவர்கள் தான் அவனை தூக்கி குழியில போட்டார்கள், அவர்கள் தான் அவனை விற்று போட்டார்கள், அவன் கஷ்டப்படுவதற்கு அவர்கள் தான் காரணமா இருந்தார்கள். ஆனா இந்த யோசேப்புக்கு எப்படி அவர்களிடத்துல ஒப்புரவாக முடிஞ்சிருச்சு அப்படின்னா, தன் சகோதரர்களை பார்த்து சொல்றான், நீங்க குழியில போட்டது எனக்கு வருத்தம் இல்லப்பா, நீங்க என்னை எகிப்தினிடத்திற்கு விட்டு போட்டதற்கு எனக்கு எந்த வருத்தமும் எனக்கு இல்லப்பா அப்படின்னு சொல்றான். சோ நான் என்ன நம்புறேன்னா, நிறைய ஆண்டவருடைய பிள்ளைகள் இன்றைக்கு ஒப்புரவாகாம இருக்கிறதற்கு வேற எதுவுமே காரணம் இல்லை, தங்க மனசுல அவர்களை குறித்து ஏதோ ஒரு வருத்தம் அவர்களுக்கு இருக்குது, ரொம்ப வருத்தம் இருக்குது. நான் சொல்றேன், நீங்க அதிகமாய் அவர்களை நேசித்திருப்பீர்கள், நீங்க ரொம்ப நேசிச்சிருப்பீங்க, நீங்க அவர்களை உயிருக்கு உயிராய் நீங்கள் நேசிச்சிருப்பீங்க, அவர்களுக்காக உங்க சொந்தங்களை நீங்க விட்டுருப்பீங்க, அவர்களுக்காக நீங்க நிறைய தியாகம் பண்ணியிருப்பீங்க. பாஸ்டர் இவ்வளவு செஞ்சேன் பாஸ்டர், இவருக்காக இவ்வளவு பண்ண பாஸ்டர், என் வீட்டையே நான் இவருக்காக விட்டேன், என் அம்மா அப்பாவே நான் இவருக்காக வெறுத்தேன், என் சொந்த பந்தங்களை நான் வெறுத்தேன், இந்த இவங்களுக்காக நான் ராத்திரி பகலா உழைச்சேன், ஆனா என்னை இப்படி பண்ணிட்டாங்க, என் மனசை இப்படி பண்ணிட்டாங்க. இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேர் இன்னைக்கு ஒப்புரவாகாம இருக்கிறதற்கு மிகப்பெரிய காரணம் என்னன்னா, அவங்க மனசுக்குள்ள முழுக்க முழுக்க வருத்தம் இருக்குது, அவர்களை குறித்த பெரிய வருத்தம் இருக்குது. ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் அவர்கள் மேல வருத்தமா இருக்கிற வரைக்கும் அவர்களை நீங்க மன்னிக்கவே முடியாது. ஆனா இந்த யோசேப்புக்கு அவர்கள் மேல வருத்தம் இல்லாதிருந்தது போல உங்களுக்கும் அந்த மனுஷன் மேல வருத்தம் இருக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா, தேவனுடைய பிள்ளைகள் ஒன்று நினைத்துக் கொள்ள வேண்டும், அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாகி தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. ஆண்டவரே அதை அனுமதிச்சிருக்கிறார். ஒருவேளை அந்த மனுஷன் அப்படி உங்களை வருத்தப்படுத்தல அப்படின்னா, உங்க மனசை அப்படி உடைக்கல அப்படின்னா, நான் நம்புறேன் இன்னும் கொஞ்சம் ரொம்ப அதிகமா நீ நேசிருப்பீங்க, நீங்க உருவாகி இருக்க மாட்டீங்க, நீங்க ஜெபத்துல இருந்திருக்க மாட்டீங்க. இன்னைக்கு நிறைய பேர் ஜெபிக்கிறது, இன்னைக்கு நிறைய பேர் ஆண்டவருடைய சமூகத்துல வந்தது, இன்னும் நிறைய பேர் மனுஷங்களை அதிகமா நம்பாம கர்த்தர் மேல பற்றுதலா இருப்பது, இன்னும் பெரிய பெரிய பிரச்சனைக்குள்ள மாட்டாம இருக்கிறது. நான் நம்புறேன், யாரோ ஒரு மனுஷன் இவ்வளவு நன்மை செஞ்சு இவ்வளவு அன்பு பாராட்டி உங்களை வருத்தப்படுத்துனதுனால இப்ப நீங்க என்ன பண்ணிருக்கிறீங்க, கெட்டு போகல, நீங்க இப்ப மோல்ட் ஆயிட்டீங்க, நீங்க ஒரு நல்ல மனிதனாய் மாறிவிட்டீர்கள், நீங்க உங்க காலில் நிக்கிறதற்கு நீங்க கத்துக்கிட்டீங்க, உங்களுக்குள்ள தைரியம் வந்துருச்சு, உங்களுக்குள்ள நம்பிக்கை வந்துருச்சு, உங்களுக்குள்ள மனுஷனை நம்ப கூடாதுன்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள வந்துருச்சு, உங்களை இது உருவாக்கிருச்சு. சோ நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, அவங்க மேல நீங்க வருத்தம் வைக்கிறதற்கு நீங்க வருத்தம் வைக்க வேண்டிய அவசியமே இல்லை, இது தேவன் அனுமதித்தது. அவங்க மேல இருக்கிற வருத்தத்தை எடுத்து போட்டு, நீ இல்லப்பா ஆண்டவர் உன்னை குறித்து ஒரு பாடத்தை கற்பித்து கொடுக்கணுன்றதுக்காக உன்னை கொண்டு கர்த்தர் என்னை அனுமதிச்சிருக்கிறார். வேற யாரும் இந்த துரோகத்தை பண்ணியிருந்தா நான் ஈஸியா மன்னிச்சிருப்பேன், வேற யாராவது இந்த காரியத்தை செஞ்சிருந்தா நான் ஈஸியா விட்டுருப்பேன். ஆனா நீயே செஞ்சல, நீயே பண்ணுனல, நான் எவ்வளவு நம்புறேன், உன்னை எவ்வளவு பாதுகாத்து. இன்னைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேர் உடஞ்சு போயிருக்கலாம். பாஸ்டர் நேற்றையிலேருந்தே நான் நினைச்சிட்டே இருக்கிறேன், ஆண்டவர் பல நாட்களாய் பேசிட்டே இருக்கிறேன், ஒப்புரவாகன்னு பேசிட்டே இருக்கிறேன். ஆனா என் மனசை நான் விட்டுட்டேன் பாஸ்டர், என் மனசை விட்டுட்டேன், என்னை ரொம்ப உடைச்சிட்டாங்க. ஆண்டவருடைய பிள்ளைகளை, உங்களை சில நேரங்களில் அந்த மனுஷனை வைத்து ஆண்டவர் உங்களை உருவாக்குறதற்காக அந்த சூழ்நிலையை அனுமதித்துக்கலாம். மகனே நீ இப்படியே போயிட்டேன்னா ஒரு பெரிய கஷ்டத்துல நீ போயிருவ, நீ உன் காலில் நீ நிற்க முடியாது, நீ மனுஷனை ரொம்ப நம்பிடுவ, நீ ஏமாந்து போயிருவேன்றதுக்காக கர்த்தர் ஒருவேளை அந்த சூழ்நிலையை அனுமதித்திருக்கலாம். சோ அந்த மனுஷனை குறித்து இருக்கிற வருத்தத்தை நீங்க எப்ப எடுத்து போடுறீங்களோ அப்பதாங்க அவங்களிடத்துல நீங்க ஒப்புரவாக முடியும், அப்பதான் ஒப்புரவாக முடியும். மனுஷன் அப்படிதாங்க, ஜனங்கள் அப்படிதாங்க, சில நேரத்தில் கணவனார் அப்படித்தான், சில நேரத்தில் மனைவி அப்படித்தான், சில நேரத்தில் பிள்ளைகள் அப்படித்தான். நமக்கு உண்மையானவர், நிரந்தரமானவர், நம்ம கூட எப்பவும் இருக்கிறவர், நம்மை குறித்து இன்னொருத்தர்கிட்ட சொல்லாதவர் அவர் ஆண்டவர் மட்டுமே, கர்த்தர் மட்டுமே. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஆமென். அதான் சங்கீதக்காரன் சொல்லும்போது ரொம்ப அழகா சொல்றான், நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது. நீங்க சங்கீதக்காரனாகிய தாவீது சவுல் ராஜாவிடத்துல ஒப்புரவாகிறதற்கு போயிட்டே இருக்கிறான். அவன்கிட்ட ஒப்புரவாகும் போது அவன் என் மகனேன்னு சொன்ன உடனே இவனுக்கு சரி ராஜா அப்படின்னு போறான். எப்படி அவனால ஒப்புரவாக முடிஞ்சு? சின்ன வயதுல இருந்தே அவனை துரத்தி அவன் உயிருக்கு பயந்து சிங்க கெபில எல்லாம் போய் வந்து அவன் வாழ்ந்தான். அவன் தங்களுடைய சரீரத்தை வந்து ரொம்ப அவனை கஷ்டப்படுத்திட்டார் சவுல் ராஜா. ஆனா சவுல் ராஜா ஒப்புரவாக வரும்போது தாவீது ஒரு மறு உத்தரம் கூட சொல்லலை, எனக்கு பிடிக்கல போங்க, நான் உங்கள்கிட்ட பேச மாட்டேன் போங்க அப்படின்னு சொல்லவே இல்லை. அவன் அந்த ஒப்புரவாகத்தை அக்செப்ட் பண்ணான். என்ன காரணம் அப்படின்னா, தாவீதுனுடைய மனசுக்குள்ள சவுலை குறிச்சு எந்த வருத்தமும் இல்லை. ஏன் எந்த வருத்தமும் இல்லை அப்படின்னா, அவன் மனசுல ஸ்ட்ராங்கா ஒன்ன ஃபிக்ஸ் பண்ணிட்டான், அவன் அல்ல, சவுல் ராஜா அல்ல, ஆண்டவர் என்ன உருவாக்குறதற்காக
இவன் என்ன வருத்தப்படுத்துறான். நான் இந்த இடத்துல இந்த சத்தத்தை கேட்கிற எல்லாருக்கும் தீர்க்க தரிசனமா சொல்றேன், பிரதர், உங்களை உங்க மனைவி வருத்தப்படுத்துறாங்களா? சிஸ்டர், உங்க கணவனார் உங்களை வருத்தப்படுத்துறாங்களா? உங்க மாமியார் மாமனார் உங்களை வருத்தப்படுத்துறாங்களா? உங்க குடும்பத்தில் இருக்கிற ஏதோ ஒரு நபர் உங்களை ரொம்ப மனசை காயப்படுத்தி உங்க மனசை உடைக்கிறாங்களா? உங்களுக்கு அவங்க மேல எந்த வருத்தமும் வேணாம். ஆண்டவர் உங்களை அழகாய் உருவாக்குகிறார். ஆண்டவர் நான் சொல்றேன், தாவீதுனுடைய வாழ்க்கையில ஆண்டவர் அவனை அப்படிப்பட்ட மனிதர்கள் மூலமாய் கர்த்தர் அவன் வருத்தப்படுத்தினது எல்லாமே அவனை மோல்டு பண்ணிருச்சு, அவனை உருவாக்கிருச்சு. யோசேப்பை குறித்து கூட நான் என்ன நம்புவேன் அப்படின்னா, அவன் தன்னுடைய சகோதரர்கள் மேல எந்த வருத்தம் இல்லைன்னு சொல்றதற்கு காரணம் அவன் மைண்ட்ல சரியா பிக்ஸ் பண்ணிட்டு இருந்தான். நீங்க எனக்கு தீமைக்காக இதை செய்தாலும் இன்றைக்கு இவ்வளவு பெரிய பொறுப்புல நான் இந்த ஊர்ல தனியாக இந்த இடத்துல இந்த காரியத்தை செய்யணும் அப்படின்னா உங்க கூட இருந்திருந்தா, நீங்க என்ன வருத்தப்படுத்தாம இருந்திருந்தா கண்டிப்பா எனக்கு இவ்வளவு பெரிய தைரியம் வந்திருக்காது. வேதம் சொல்லுது, யோசேப்பை பொறுத்த அளவுல அவருடைய தகப்பனார் அவனை ரொம்ப அதிகமாய் கேர் எடுத்துட்டார். அவனை எல்லாரை விட அதிகமாய் பாசம் காண்பித்தார். அவனுக்கு பல வர்ண அங்கி அவனுக்கு தச்சு கொடுத்தாராம். அப்போ ஒரு ஸ்பெஷல் கேரோட தான் அவன் இருந்தான். ஒருவேளை தன்னுடைய தகப்பனாரோடு கூட இருந்திருந்தாருன்னா நிச்சயமா சொல்றான், அவனை யாருமே காயப்படுத்திருக்க முடியாது. அவன் காயப்படுத்தல் அப்படின்னா அவன் உருவாய் இருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறையும். நான் நம்புறேன், இன்னைக்கு கூட நமக்கு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எப்ப அதிகமா ஜெபிச்சீங்க தெரியுமா? நீங்க எப்ப ஆண்டவருடைய சமூகத்துல அதிகமா அழுதீங்க தெரியுமா? நீங்க எப்ப அதிகமா ஆண்டவரிடத்துல நெருங்குனீங்க தெரியுமா? யார் உங்களை அதிகமாய் காயப்படுத்தினாங்களோ அப்பதாங்க நீங்க ஆண்டவர் ரொம்ப நேசிங்க. உண்மைதானே? அப்பதான் ஆண்டவரை விடாப்பிடியா தேடுனீங்க. அப்பதான் ஆண்டவர் மேல உங்களுக்கு நம்பிக்கை வந்துருச்சு. ஆண்டவர் மேல உங்களுக்கு அப்பதாங்க பாசம் வந்துருச்சு. அப்பதான் பைபிள்ல வசனங்களை நீங்க ருசிக்க ஆரம்பிச்சீங்க. அது வரைக்கும் அதே பிரசங்கம், அது வரைக்கும் அதே வார்த்தையை நீங்க கேட்டீங்க. ஆனா அது உங்க மனசுக்குள்ள போகவே இல்லை, உங்க இருதயத்துக்குள்ள போகவே இல்லை. ஆனா ஒருத்தவங்களை காயப்படுத்தினா பாருங்களேன், காயப்படுத்தின அடுத்த வாரம் நீங்க ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்குள்ள போகும்போது அந்த வார்த்தை உங்களுடைய இருதயத்துக்குள்ள அப்படியே போயிருச்சு. நீங்க அப்படியே ரிசீவ் பண்ணீங்க. அந்த வார்த்தை உங்களுடைய கண்களுக்கு முன்பாக இன்றும் நடந்து கொண்டிருக்கிறது. சோ இப்போ சொல்லுங்க, நீங்க அந்த மனுஷன் மேல வருத்தம் வைக்கிறது தவறல்லவா? அந்த மனுஷன் மேல வருத்தத்தை வச்சிருந்தீங்கன்னா அவங்கள ஒரு நாளும் நீங்க மன்னிக்கவே முடியாது. நீங்க அவங்களத்துல ஒப்புரவாகவே முடியாது. நான் என்ன சொல்றேன்னா, இந்த ஒப்புரவாகுதல் அப்படின்னு சொல்றது திரும்ப நீங்க போய் கொஞ்சம் குலாவுங்கன்னு சொல்ல வரல, ஆனா கசப்பு இல்லாம இருங்கன்னு தான் சொல்றேன். கசப்பு என்கிறது வேதம் சொல்லுகிறது, கசப்பு என்கிறது ஒரு வேர். கசப்பு என்கிறது வேர். அது இருந்துச்சுன்னா உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை நீங்க பார்க்க. நீங்க 1000 ஜெபிக்கிறவங்களா இருக்கலாம், ஊழியம் செய்யறவங்களா இருக்கலாம், ஆனா கசப்போட ஆண்டவருடைய சமூகத்துல நீங்க போய் நிற்கவே முடியாது. அதான் நேற்று சொன்னேன்ல, ஆண்டவர் காணிக்கையை கூட அங்கீகரிக்க மாட்டாரு. சிஸ்டர், பிரதர், உங்க ஜெபம் ஆண்டவருக்கு அருவருப்பா இருக்குது, ஆண்டவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. நீ கசப்போட ஆண்டவரே கல்வாரி சிலுவையில் அத்தனை வேதனை படுத்தி அவரை அவ்வளவு சித்திரவதை செஞ்சவங்களை கூட கர்த்தர் அந்த இடத்துல மன்னிச்சிட்டார். சோ நீங்க ஒப்புரவாங்க. நீங்க ஒப்புரவாகாததற்கு ஃபர்ஸ்ட் ரீசன், முதல் காரணம் என்ன அப்படின்னா, உங்க மனசுல அவர்கள் உங்களை ரொம்ப காயப்படுத்தினதாய் நீங்கள் நினைத்து கொண்டே இருக்கிறீங்க. அவங்க உங்களை ரொம்ப வருத்தப்படுத்திட்டாங்க. அவங்கள குறித்து ஒரு பெரிய வருத்தம் உங்க மனசுல இருக்குது. அந்த வருத்தத்தை எடுத்து தூர போட்டுருங்க. யாரை குறிச்சும் வருத்தம் வேண்டாம். ஒரு அருமையான ஒரு ஊழியர் ரொம்ப அழகாய் ஒரு சாட்சியை சொன்னார். ரொம்ப ஆச்சரியமா நல்ல சாட்சியா இருந்துச்சு. இது நடந்த சம்பவம். இது ஒரு மனுஷன் வெளிநாட்டில இருந்து நிறைய அதிகமாய் வேலை செய்து தன்னுடைய மனைவிக்கு பணத்தை அனுப்பி கொண்டே இருந்தார். ஆனால் அவர்கள் அதை ஊதாரித்தனமாய் அந்த பணத்தை செலவு செய்து தங்களுடைய வீட்டை விட்டு அவர்கள் ஒரு தவறான ஒரு வாழ்க்கையை தேர்ந்து கொண்டு வீட்டை விட்டு போனார். ஆனா இவர் அனுப்புற எல்லா பணத்தையும் வாங்கி அவங்க செலவு செஞ்சாங்க. நான் வர்றேன்றது லெட்டர் போட்டாரு, எந்த பதிலும் இல்லை. இவரே வந்தார், ஏர்போர்ட்ல இறங்கினாரு, திரும்ப தன்னுடைய வீட்டுக்கு வந்தார். ஆனா தான் குடியிருந்த அந்த வீட்டுல மனைவி இல்லை, வேற ஒருத்தங்க. எங்கன்னு கேட்டா அவங்க தெரியாது, எப்போவே காலி பண்ணிட்டாங்கன்னா. ஸ்ட்ரைட்டா அவங்க மாமனார் வீட்டுக்கு போனார். என்னாச்சு இங்க வந்துட்டாள் அப்படின்னு கேட்டா, ஐயோ இங்க வரலன்னு சொல்லி அந்த மாமனார் ஒரு கட்டு பணத்தை தூக்கி அவர் மேல போட்டுட்டு, நீ இந்த பணத்தை எடுத்துட்டு போயிரு, அது எனக்கு பிள்ளையே கிடையாது, அவளை நான் மறந்துட்டேன், அது உனக்கு மனைவியாவும் இனி கிடைக்க மாட்டேன், எங்க போனா என்ன பண்ணான்னு தெரியல அப்படின்னு சொன்ன உடனே இவருக்குள்ள பயங்கரமான கசப்பு வந்துருச்சு. மனசுக்குள்ள ரொம்ப காயப்பட்டுட்டார். சார், இத்தனை ஆண்டு இந்த மனைவிக்காக உழைத்து கொடுத்ததை இப்படி பண்ணிட்டு நம்மை விட்டு தெரியாமலே போயிட்டாளேன்னு சொல்லி ஸ்ட்ரைட்டா போய் ஒரு பெரிய அருவா, அவராகவே அந்த அருவாவை அடிச்சு அதை வாங்கி ஒரு பெட்டிக்குள்ள வைத்து அதை சுமக்க ஆரம்பிச்சேன். என்னைக்காவது ஒரு நாள் அவளை நான் பார்ப்பேன், பார்க்கும்போது அவளை வெட்டிட்டு கொன்னுட்டு நான் ஜெயிலுக்கு போவேன்னு ஒரு முடிவு எடுத்தார். அந்த பெட்டியை வச்சுட்டு கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேல அலைஞ்சாராம். தன்னுடைய மனைவியை கொல்லணும்னு தேடி கண்டுபிடிக்க முடியல.
அந்த ஒரு வருஷத்துக்குள்ள திடீர்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து இந்த மூக்கில் வாயில் வந்து அடிக்கடி பிளட் வர ஆரம்பிச்சு. டாக்டர் இடத்துல போய் சொல்லி பார்த்தா டாக்டர் வந்து அவரை செக் பண்ணிட்டு உங்களுக்கு ஒரு வியாதியும் இல்லைன்ட்டாங்க. ஆனால் அவருக்கு பிளட் தும்முனா பிளட் வந்துடும், அப்படியே கொஞ்சம் இது பண்ணால் மூக்கில் ரத்தம் வந்துடும். ரொம்ப ஆள் உடஞ்சிட்டார். ஒரு நாள் ஒரு திருச்சபைக்கு போனார். இந்த திருச்சபைக்கு போய் பாஸ்டரை பார்த்து இந்த மாதிரி எனக்கு இருக்குது, நீங்கள் எனக்காக ப்ரேயர் பண்ணுவீங்களா? பாஸ்டர் ஜெபம் பண்ணார். ஜெபம் பண்ணோன்னா ஆண்டவர் அந்த பாஸ்டர் வெளிப்படுத்தினாராம், இவனுக்கு இது வியாதி கிடையாது, இவருடைய மனசுக்குள்ள ஒரு பெரிய வருத்தம் உள்ளுக்குள்ள இருக்குது, அதை மறந்தாதான் இவருக்கு விடுதலை அப்படின்னு. உடனே பாஸ்டர் கேட்டார் அவரை பார்த்து, உங்களுக்கு யாருக்கையாவது யாருடைய மனசுல யாரை குறிச்சாவது உங்களுக்கு வருத்தம் இருக்கான்னு கேட்டுக்காரு. உடனே இவர் ஷாக் ஆயிட்டார். ஆமா ஃபாதர் ஆமா அப்படின்னு சொன்ன உடனே தன்னுடைய பெட்டியை திறந்து காமிச்சாராமா. உள்ள ஒரு அருவா இருந்துச்சா, அவருடைய ட்ரெஸ்ஸோட சேர்ந்து ஒரு அருவா. அவர் சொன்னாராம்மா, இந்த அருவா வந்து என் மனைவிக்காக செஞ்சது, என்னைக்காவது ஒரு நாள் அவளை பார்ப்பேன், அவளை வெட்டணுன்றதுக்காக நான் வச்சிருக்கிறேன், எனக்கு ரொம்ப துரோகம் பண்ணிட்டா, அப்படி என் மனசுல அந்த காயத்தை மட்டும் யாரால ஆற்றவே முடியல. உடனே பாஸ்டர் சொன்னாரா, இல்ல நீங்க மனசார அதை மன்னிச்சே ஆகணும், நீங்க அந்த காயத்தை எடுத்து போட்டே ஆகணும். இல்ல பாஸ்டர், என்னால அந்த காயத்தை எடுத்து போட முடியாது. ஆனா பாஸ்டர் கவுன்சிலிங் கொடுத்து கடைசியில் அந்த மனுஷன் மனம் திரும்பி, சரி என் மனைவியை மன்னிக்கிறேன், என் மனைவி செஞ்ச எல்லா துரோகத்தையும் நான் மறக்கிறேன், பரவாயில்ல ஸ்தோத்திரம், ஜெபம் பண்ணி ஒப்பு கொடுத்து அவருக்கு பரிபூர்ணமான விடுதலை கொடுத்தார். ஊழியத்திற்காக ஒப்பு கொடுத்து இன்றைக்கு ஒரு சென்னையில் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். நீங்க நம்ப மாட்டீங்க, இப்படிப்பட்ட எத்தனை குடும்பங்கள் உடைந்து கிடக்கிறதோ பலாயிரக்கணக்கான குடும்பத்திற்கு அவருடைய வாழ்க்கை இன்னைக்கு சாட்சியா இருக்கு. நல்ல ஊழியத்தை செய்கிற ஒரு தேவ மனுஷன். நான் நம்புறேன் அந்த தேவ மனுஷன் இப்ப சொல்றாரு, என் மனைவி என் மனசை உடைச்சதுனால்தான் இன்னைக்கு நிறைய பேருடைய காயங்களை ஆற்றுறதற்கு ஆண்டவர் என்ன பயன்படுத்துறாரு. அது வரைக்கும் மன உடைவுன்னா என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனா என் மனைவி மனசு உடைச்சதுனாலதான் நான் கர்த்தர் சமூகத்துல வந்தேன், நான் அழுதேன், நான் ஜெபம் பண்ணேன், இன்னைக்கு ஊழியக்காரனா இருக்கிறேன். அதனால அவங்க மேல இப்பொழுது எந்த வருத்தமும் எனக்கு இல்லை. அதைத்தான் யோசேப்பு இந்த இடத்துல சொல்லுகிறார், என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதற்காக நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம், அது உங்களுக்கு விசனமாகவும் வேண்டாம், ஜீவரட்சணை செய்யும்படிக்கு தேவன் உங்களுக்கு முன்னே என்னை அனுப்பினார். எனக்கு தெரியும் இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேருக்குள்ள கணவனாரை குறிச்ச பெரிய வருத்தம் இருக்குது, மனைவியை குறிச்ச பெரிய வருத்தம் இருக்குது, பிள்ளைகளை குறிச்ச பெரிய வருத்தம் இருக்குது. நான் இப்படி செஞ்சேனே பாஸ்டர், நான் இப்படி பண்ணினேனே பாஸ்டர், ஆனா ஏன் இவங்க இப்படி பண்றாங்க, ஏன் இப்படி துரோகம் பண்றாங்க, என்னால தாங்கவே முடியல. உடைஞ்சு போன உள்ளங்களை நிறைய பேரை பார்க்கிறேன். ஆனா ஆண்டவர் இன்றைக்கு என் மூலமா உங்களுக்கு வார்த்தையை கொடுக்கிறார். சகோதரி, உன் இருதயத்தை திடப்படுத்து, சகோதரனே உன் இருதயத்தை திடப்படுத்து. அவங்க மனுஷங்கள் தான், அவங்க உடைப்பாங்க. ஆனா கர்த்தர் ஒரு நாளும் உன் இருதயத்தை உடைக்கவே மாட்டார். அவங்க உங்க இருதயத்தை உடைச்சது நல்லதுதான். அதனால ஆண்டவர் உங்களை உருவாக்கி இருக்கிறார், உங்களை மனுஷன் யாருன்றதை கற்றுக் கொடுத்தினார். அவங்க உங்களை மனசை காயப்படுத்தினதுனால தான் இன்றைக்கு ஆண்டவர் இவ்வளவு தூரம் உங்களை உயர்த்தி வச்சிருக்கிறார். அதனால இப்போ மனுஷங்க எல்லாம் வருத்தப்படுத்துறத நினைச்சு ஏன் என்ன இவங்க இப்படி வருத்தப்படுத்துறாங்கன்னு நினைக்க வேண்டாம். ஆண்டவரோட நெருங்குவதற்காக தான் அதை அனுமதிச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. சோ நம்பர் 1, முதலாவதாக ஒரு தேவனுடைய பிள்ளை ஏன் ஒப்புரவாகிறதுக்கு தாமதம் பண்றாங்கன்னா, மனுஷனை குறிச்ச வருத்தத்தை நம்ம மேல வச்சிருக்கிறார். வேணாம், நான் சொல்றேன், நம்ம ஆண்டவருடைய பிள்ளைங்க எது வேணாலும் தாங்கிக்கலாம், அதான் நமக்கு பலன். என் வாழ்க்கையில மறக்கவே முடியாத ஒரு சம்பவம். நான் இந்த திருச்சபையை நடத்தி கொண்டிருக்கிறேன். கர்த்தருக்கு உண்மையா முழு இருதயத்தோட சொல்றேன், என்னை இப்படி நல்லவன் என்று காண்பிக்கிறதுக்காக அல்ல. எதுல நான் அசால்ட்டா இருக்கணும் இல்லையோ, ஊழியத்துல அசால்ட்டா இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கவே மாட்டேன். ரொம்ப சின்சியரா, அதற்காக தூக்கத்தை கூட விட்டுருவேன், அதற்காக ஃபேமிலியை கூட கொஞ்சம் வெளியே போறதை கூட அவாய்ட் பண்ணிக்குவேன், எல்லாத்தையும் இருக்கேன் தவிர. ஆனா ஊழியத்தை ஏன்னா பைபிள் சொல்லுது இல்ல, கர்த்தருடைய ஊழியத்தை அற்பமாய் செய்யக்கூடாது, அவன் சபிக்கப்பட்டவன் ஆயிடுவான் அப்படின்றதுக்காக ஊழியத்தை குறித்து எப்பவுமே எனக்கு ஒரு கான்சன்ட்ரேஷன் இருந்துட்டே இருக்கும். அது கர்த்தர் பார்க்கிறார், கர்த்தருக்கு செய்கிற சேவை நம்ம கிளியரா செய்யணும், எல்லாமே அப்படிதான். ₹1 பணம் கூட ஒவ்வொரு நாளும் என்னுடைய வீட்டில் இருக்கிறவங்க யூஸ் பண்ணும்போது அடிக்கடி இந்த வார்த்தையை சொல்லுவேன், இது கர்த்தர் பணம், கர்த்தர் கொடுத்தது, கர்த்தர் நமக்கு கொடுத்தது. என் வாழ்க்கையில அப்படிதான், இன்னைக்கு வரைக்கும் அப்படிதான். அப்போ ஒரு நாள் எனக்கு ஒருத்தர் தனியாக கூட்டிட்டு போனாங்க. ஒரு தகப்பனும் ஒரு மகன் 2 பேருமே. அது கூட்டிட்டு போய் ரொம்ப பேசினாங்க, நிறைய பேசினாங்க. நானும் அவங்கள்ட்ட பேசிட்டே இருக்கும்போது என் மனசுல சே இவங்க இவ்வளோ பேசிட்டே இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாயிட்டேன். நான் ரொம்ப அமைதியாயிட்டேன். அவங்க ரொம்ப பேசிட்டாங்க. அப்போ அவங்க முடிச்சுட்டு போகும்போது அவங்கள பார்த்து கேட்டேன்,
இத்தனை நாள் என் கூட இருந்தீங்கல்ல, என்கிட்ட ஒரு நல்ல விஷயத்த கூட நீங்க பார்க்கவே இல்லையான்னு கேட்டேன். உங்களுக்கு கத்துக்கிறது மாதிரி நான் முன்னோடியா உங்களுக்கு இருந்தது இல்லையான்னு கேட்டேன். உடனே அவர் சொன்னார் என்னை பார்த்து, ஆமா ஆமா இருந்தீங்க. எப்படி இருந்தீங்க தெரியுமா? எப்படி ஊழியம் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட நான் கத்துக்கிட்டேன். இப்படி ஊழியம் செய்யவே கூடாதுன்னு உங்கள்கிட்ட கத்துக்கிட்டேன். நீங்க ஒரு தவறான ஒரு எக்ஸாம்பிள். நீங்க ஒரு தவறான எக்ஸாம்பிள். மனசு உடைஞ்சிட்டேன், ரொம்ப உடைஞ்சிட்டேன். போய் கர்த்தர் சமூகத்தில் உட்கார்ந்து என்ன உள்ள அவங்க அப்படி திட்டிட்டு இருக்கும்போது வெளியே 2 பேர் கேட்டு தான் இருந்தாங்க. அவங்களே வந்து, பாஸ்டர் என்ன நான் ஏதாவது பேசட்டுமான்னு கேட்டாங்க. நீ ஒன்றும் பேச வேணாம், விட்டுருங்க. இந்த காரியம் என்ன ரொம்ப காயப்படுத்திச்சு, ரொம்ப கஷ்டப்பட்டு பல நாட்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் அழுது 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 ஒரு 2 மாதம் தாண்டினுச்சு. ஒரு ஊழியர் கூடுகையில் ஆண்டவர் எனக்கு பேசுறதுக்காக ஒரு வாய்ப்பு கொடுத்தார். அவ்வளோ பெரிய ஊழியர் கூடுகையில் அதான் ஃபஸ்ட் டைமாக பேசுகிறேன். எனக்கு அப்போ இந்த மீடியாவை பற்றி இதெல்லாம் பற்றி ஒரு பெருசாக எல்லாம் எனக்கு ஒன்றும் தெரியாது. நான் போய் என்னுடைய ஊழிய அனுபவத்தை எல்லாம் பேசி சாட்சி எல்லாம் பேசி முடித்து கொண்டு வரும்போது உண்மையிலே ஆண்டவர் நல்லவர். ஆயிரக்கணக்கான பேர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்க, எங்களுக்கு நாங்கள் வந்து ஊழியத்தில் ரொம்ப பூஸ்ட் ஆகிட்டோம், ஆண்டவர் எங்களை வந்து என் கூட இருக்கிறான்றது. நிறைய சாட்சிகள். அப்பதான் நான் நினைச்சேன், அந்த மனுஷனை மன்னிச்சிட்டேன். சரி, ஓகே 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 ஓகே. அப்பதான் தெரிஞ்சு அந்த மனுஷன் என்னை வருத்தப்படுத்தினது தீமைக்கு இல்லைங்க. அவர் என்னை வருத்தப்படுத்தினதுனால தான் நான் ஆண்டவரை ரொம்ப நெருங்கினேன். நான் ஒரு தவறான எக்ஸாம்பிள் ஆண்டவரே அப்படின்னு ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிச்சிட்டே இருந்தேன். யாருக்குமே தெரியாது. ஆனா ஆண்டவர் சொன்னார், இல்லடா, இல்ல. இன்றும் ஆண்டவர் என்னை நடத்துறதற்காக ஆண்டவர் நான் நன்றி செலுத்துறேன். ஸோ இந்த சத்தத்தை கேட்கிற என் அன்பு தேவன பிள்ளைகளே, மனுஷன் உங்களை ரொம்ப வருத்தப்படுத்திட்டாரோ, நீங்க எல்லாத்தையுமே அவருக்காக விட்டீங்க, அவங்களுக்காக விட்டீங்க. ஆனா இன்னைக்கு அவங்க உங்களை ரொம்ப வருத்தப்படுத்துறாங்களோ, ஆண்டவர் சொல்றாரு, அவர் மனுஷன் தானே, வருத்தப்படுத்த தான் செய்வாங்க. நீ மனுஷனை அளவுக்கு அதிகமாக நேசித்தது தவறு தான். அளவுக்கு அதிகமா ஆண்டவரை விட அதிகமா பாசம் வச்சது தப்பு தான். அவங்க மனுஷன்றதை நிரூபிச்சிட்டாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அவங்கள மன்னிச்சிருங்க, அந்த வருத்தத்தை எடுத்து போட்டுருங்க. அதனாலதான் இன்னைக்கு ஆண்டவருக்குள்ள நீங்க வேரூண்டி இருக்கிறீங்க. உண்மைதானே? ஹல்லேலூயா. சோ நன்மைக்கு சாமுவேல் வேதம் சொல்லுகிறது, தான் முதல் பெயர் சபா வரைக்கும் ஒரு பெரிய தீர்க்கதரிசியா இருந்தான். இந்த சாமுவேலை உலகத்துல கொண்டு வந்தது என்னங்க? வேதம் சொல்லுது, பெனினாள் அன்னாளை காயப்படுத்தினான். இந்த காயப்படுத்தினதுனால தான் ஆண்டவருடைய சமூகத்துல ஓடினாள். தன்னுடைய இருதயத்துல இருக்கிறது எல்லாத்தையும் கர்த்தர் சமூகத்துல கொட்டினாள். உடனே ஆண்டவருடைய வார்த்தை வருது, உனக்கு ஒரு குழந்தையை நான் தருவேன்னு சொல்றாரு. அந்த குழந்தையை கர்த்தர் சமூகத்துல வளர்த்தி வேதம் சொல்கிறது, அவன் ஒரு மிகப்பெரிய தீர்க்கதரிசியாய் மாற்றப்பட்டார். நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், உங்களை அவங்க காயப்படுத்திட்டாங்கல்ல, இந்த காயத்தினுடைய ஒரு மிகப்பெரிய பலனா ஆண்டவர் வந்து உங்களுக்கு ஒரு சாமுவேலை பார்க்க செய்வார், ஒரு அற்புதத்தை செய்வார். ஆண்டவர் செய்வார். இந்த நாட்கள் நான் அப்படிதான் நினைக்கிறேன். நான் வந்து இந்த ஊழியத்தை இப்படி செய்வதற்கு மிகப்பெரிய காரணம் அப்படிதான். என் முன்னாடி நிறைய பேர் பார்க்கலாம், ஆனா என் பின்னாடி நிறைய காயம். நம்பினவர்கள் காயப்படுத்தி, நேசித்தவர்கள் காயப்படுத்தி, மனசை எவ்வளவு தூரம் உடைக்க முடியுமோ உடைச்சி சுக்குநூறா மாற்றி, ஆனா அந்த ஒவ்வொரு காயமும் அப்படியே ஆண்டவருடைய வெளிப்பாடாய் வார்த்தைகளால் அப்படி வந்துட்டே இருக்கு. அதனால அவங்க காயப்படுத்தினது உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறப்போகிறது. ஹல்லேலூயா. ஸோ நம்பர் 1, முதலாவதாக உங்களால் ஒப்புரவாக முடியாமல் இருக்கிறதுக்கு காரணம், நீங்க வருத்தத்தை மனசுக்குள்ள வச்சுக்கிறீங்க. இல்ல, கர்த்தர் அனுமதிச்சிருக்கிறார், அதனால தான் உங்களை வருத்தப்படுத்தியிருக்காங்கன்னு நினைச்சு நீங்க வந்து ஒப்புரவாயிருங்க. தேங்க்யூ. நம்பர் 2, இரண்டாவதாக ஆதியாகமத்தில் 13வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம். ஸோ 5வது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கலாம். ஆபிரகாமுடனே வந்த லோத்துக்கும் ஆடு மாடுகளும் கூடாரங்களும் இருந்தன. அவர்கள் ஒருமித்து குடியிருக்க அந்த பூமி அவர்களை தாங்கக்கூடாது இருந்தது. அவர்களுடைய ஆஸ்தி மிகுந்திருந்தபடியால் அவர்கள் ஒருமித்து வாசம் பண்ண ஏதுவில்லாமல் போயிற்று. ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பருக்கும் லோத்துனுடைய மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று. அக்காலத்திலே கானானியரும் பெர்சியரும் அந்தேசத்தில் குடியிருந்தார்கள். ஆபிரகாம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் என் மேய்ப்பரும் உன் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம். நாம் சகோதரர். நீ இந்த தேசமெல்லாம் உனக்கு முன்பாக இருக்கிறது அல்லவா? என்னை விட்டு பிரிந்து போகலாம். நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன்.
நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்றார். நன்றாய் கவனிங்கள். அதற்கு லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர் வளம் பொருந்தி இருக்கிறதை கண்டால் கர்த்தர் சோதோமையும் கொமோராவையும் அழிக்கும் முன்னே சோபாருக்கு போகும் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் எகிப்து தேசத்தை போலவும் இருந்தது. நன்றாய் கவனிங்கள். இந்த இடத்துல ஆண்டவருடைய பிள்ளைகளே, நிறைய ஆண்டவருடைய பிள்ளைகள் இன்றைக்கு ஒப்புரவாகாமல் இருக்கிறதற்கு என்ன காரணம் அப்படின்னா, யார் முதலிலே தாழ்ந்து போவது அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. யார் முதல்ல தாழ்ந்து போகணும்? அவங்க தானே தப்பு பண்ணாங்க, அப்ப அவங்க தானே தாழ்ந்து போகணும். இவங்க தானே தப்பு பண்ணாங்க, இவங்க தானே தாழ்ந்து போகணும் அப்படின்னு சொல்றாங்க. நிறைய பேர் இன்னைக்கு ஒப்புரவாகாமல் இருக்கிறதுக்கு காரணம், பாஸ்டர் ஃபர்ஸ்ட் தப்பு பண்ணது என் கணவனார் தான் பாஸ்டர், ஃபர்ஸ்ட் தப்பு பண்ணது என் மனைவி தான் பாஸ்டர், ஃபர்ஸ்ட் தப்பு பண்ணது என் மருமகள் தான் பாஸ்டர். அவங்க இறங்கி வரட்டும், அவங்களுக்கே அந்த உணர்வு இல்லை, அவங்களே அதை குறித்து யோசிக்கல. அப்புறம் நான் எப்படி போய் பாஸ்டர் தாழ்ந்து கேட்கிறேன்? நான் செய்யாத தப்புக்காக சாரி கேட்க முடியுமா? நான் செய்யாத தப்புக்காக போய் ஒப்புரவாக முடியுமா? நான் சொல்றேன், உங்களுடைய நியாயம் உண்மையான நியாயம், நீங்க சொல்றது கரெக்ட் தான். அவங்க தப்பு பண்ணவங்க தான் முதல்ல இறங்கி வரணும். தப்பு பண்ணவங்க இறங்கி வரல அப்படின்னா அது நல்லா இருக்காது. எல்லாமே ஓகே தான். ஆனால் ஆண்டவர் ஒன்று சொல்லும்போது ரொம்ப அழகா சொல்லுவாரு. நீங்க வேதத்துல வாசிக்கும் போது, ஒருவன் சிறு பிள்ளையை போல ஆகாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியாது. யார மாதிரி ஆகணுமாமா? சின்ன குழந்தைங்களை மாதிரி ஆயிட்டோம்னா தான் பரலோகம் நமக்கு கிடைக்குமாமா. இந்த சின்ன குழந்தைங்களுடைய குணத்தை பார்த்தீங்க அப்படின்னா, பால் விளையாண்டு இருப்பாங்க பாருங்களேன், ரெண்டு பேருக்கு மாறி மாறி சண்டை வச்சுக்காம பாருங்களேன், சண்டை பயங்கரமா பண்ணிருப்பாங்க. ஆனா அடுத்து ஒரு 15 நிமிஷம் தாண்டி இவங்க ரெண்டு பேரும் திரும்ப விளையாண்டு இருப்பாங்க. அவங்க யார் தப்பு பண்ணாங்கன்றதே மறந்துடுவாங்க. நான் மறக்க முடியாத ஒரு சம்பவம், ஒரு விஷயம். நான் இந்த 8ஆம் வகுப்பு படிச்சுட்டு இருக்கும்போது, நானும் என்னுடைய அண்ணனும் நடந்து தான் ஸ்கூலுக்கு போவோம். நடந்து ஸ்கூலுக்கு போயிட்டு இருப்போம். அப்போ எங்கள் அண்ணனுக்கும் எங்கள் அண்ணனும் நானும் ஒரே கிளாஸு, இன்னொரு பையனும் ஒரே கிளாஸ், ஒரே 8ஆம் வகுப்பு ஒரே செக்ஷன். அப்போது நாங்கள் நடந்து போயிட்டு இருக்கும்போது என் அண்ணனுக்கும் என் கூட படிக்கிற ஒரு பையனுக்கும் பயங்கரமான வாக்குவாதம் வந்த உடனே அவன் என்ன பண்ணிட்டான்னா, என் அண்ணனை போட்டு அடிச்சிட்டான். என் அண்ணனை அடித்த உடனே எனக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு. அந்த நாட்களில் பெரிய ரட்சிப்பெல்லாம், சின்ன வயசு தான். நானும் அவனை 2 அடி அடிச்சிட்டேன். இதனால எங்களுடைய உடம்பெல்லாம் சேர் ஆயிடுச்சு. அதோட ஸ்கூலுக்கு போயிட்டேன். ஸ்கூலில் வேற லேட்டு, அதனால அங்கே டீச்சர் வேற எங்கள் எல்லாருக்கும் அடிச்சிட்டாங்க. இப்படியே நடந்து 2-3 நாட்கள் தாண்டிடுச்சு. நானும் பயங்கரமாக அவன்கிட்ட பேசினேன். அவன்கிட்ட பேசி திட்டி 2 பேரும் பயங்கரமான வாக்குவாதம் ஆகி சண்டை போட்டாச்சு. ஒரு 2 நாள் தாண்டின உடனே பார்த்தீங்க அப்படின்னா, என் அண்ணனும் அவனை அடித்தான் பாருங்க அந்த பையனும் 2 பேரும் தோள் மேலே கையை போட்டு நடந்து போயிட்டு இருக்காங்க. எனக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு. என் அண்ணனை பார்த்து பயங்கரமாக சத்தம் போடுறேன். ஏன்னா நேற்று தானே அவனை இப்படி அடித்தான், நான் அதனால அவன்கிட்ட சண்டை போட்டேன், நீ என்னடா தோல் மேலே கைப்படுறேன்? அதெல்லாம் இருக்கும், நான் மாப்பிள்ளை மச்சானுங்கன்னா அதான் அப்படின்ட்டா திடீர்னு. நானா அவனை பரம விரோதி. நானும் அவன் 8ஆம் வகுப்பு ஸ்கூல் முடிகிற வரைக்கும் நாங்கள் 2 பேரும் பேசிக்கவே இல்லை. அது ஸ்கூல் முடிஞ்சிருச்சு. நான் வேற ஸ்கூலுக்கு போயிட்டேன், அவன் வேற ஸ்கூலுக்கு போயிட்டான். தாண்டி இப்போ நான் பைபிள் காலேஜுக்கு வந்தாச்சு. பைபிள் காலேஜுக்கு வந்துட்டு ஒரு நாள் 7 நாள் உபவாச ஜபம் நான் ஜபம் பண்ணிட்டு இருக்கிறேன். 7 days. அந்த 7 days பைபிள் காலேஜில் லீவு டைமில் ஒரு டைம் போட்டு ஜபம் பண்ணிட்டு இருக்கும்போது, எனக்கு ஜபம் பண்ணும்போது ஒரு மனுஷனை ஒப்புரவாகாத மாதிரி என் கண்ணுக்கு முன்னாடி அவன் பிக்சர் மட்டும் வருது, அந்த நபருடைய பிக்சர். உடனே நான் ஜபம் பண்ணுறேன், ஆமா ஆண்டவரே, அவன்கிட்ட நான் பேசவே இல்லையே, மன்னிச்சிருங்க ஆண்டவரே, நான் எப்படியாவது நான் பார்த்து பேசிடுறேன் அப்படின்னு. அடுத்த விசை ஊருக்கு போகும்போது எப்படியாவது அவனுடைய வீட்டை தேடி கண்டுபிடிச்சு போகணும்னு சொல்லிட்டு கடைசியில் ஒரு வழியாக அவன் நடந்து வர்றதை பார்த்துட்டான். அவனுடைய ஏரியாவில் நான் இப்படி போகிறேன், அவன் அப்படி என்ன பார்த்த உடனே அவன் வேற வழியாக போக ஆரம்பிச்சிட்டான். நான் திரும்பவும் வேற வழியாக போய் கையை பிடிச்சி மன்னிப்பு கேட்டு அவனோட ஒப்புரவான. அந்த ஒப்புரவான உடனே ஒரு சந்தோஷம் வந்துச்சு பாருங்க, அவ்வளோ பெரிய சந்தோஷம். இத்தனை நாட்களும் தப்பு பண்ணவன் அவன் தானே, என் அண்ணன் அவன் தானே ஃபர்ஸ்ட் அடித்தான், அவனால தானே வாத்தியார் என்ன அடித்தாங்க அப்படின்னு இருந்த மனசு ஒப்புரவாகிறதுக்கு நான் என்ன நினச்சேன் அப்படின்னா, நம்ம ஆண்டவருடைய ஊழியத்திற்குன்னு அர்ப்பணிச்சிட்டோம், நம்ம ஊழியக்காரனாய் மாறப்போகிறோம். இனி நமக்குள்ள அந்த கசப்பு இருக்கக்கூடாது, நம்ம ஆண்டவருடைய ஊழியக்காரனாச்சு. ஸோ நம்ம போய் மன்னிப்பு கேட்கணும். அப்போ நான் என்ன நம்புறேன்னா, இந்த இடத்துல ஆபிரகாம் லோத்தை குறித்து நம்ம வேதத்தில் வாசிச்சோம். இப்போ 2 பேரும் பிரிஞ்சு போறாங்க. இந்த 2 பேரும் பிரிஞ்சு போகும்போது இதுல யார் தாழ்ந்து போகணும்? ஆபிரகாம் தாழ்ந்து போகணுமா, லோத்து தாழ்ந்து போகணுமா? நம்முடைய பார்வையின்படி யார் தான் தாழ்ந்து போகணும்னா லோத்து தான் தாழ்ந்து போகணும். அவன் தானே சின்னவன், அவன் தானே இப்போ வந்தவன், அவன் தானே இவன்ட்ட ஹெல்ப் வாங்கினவன். ஆனா வேதம் சொல்லுது இல்ல, அந்த இடத்துல யாரு ஃபர்ஸ்ட் தாழ்ந்து போறான்னா ஆபிரகாம் தான் ஃபர்ஸ்ட் தாழ்ந்து போறான். ஆபிரகாம் தான் ஃபர்ஸ்ட் தாழ்ந்து போறான். ஆபிரகாம் சொல்றேன், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன், நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன். அப்போ இன்றைக்கு என்னால் ஒப்புரவாக முடியலன்னு நினைக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, பாஸ்டர் அவன் தாழ்ந்து வரட்டும் பாஸ்டர், இவன் தாழ்ந்து வரட்டும் பாஸ்டர்,
நான் சொல்றேன், இந்த ஜெபத்திலே இருக்கிறதுலே யார் ஆவிக்குரியவர்களோ, யார் ஆண்டவரை யார் தாழ்ந்து போகணும் தெரியுமா? யார் ஆண்டவரை அதிகமாய் நேசிக்கிறீர்களோ, யார் ஆண்டவரோட ரொம்ப விருப்பமாய் நெருக்கமா இருக்கிறீங்களோ அவங்க தாங்க ஃபர்ஸ்ட் தாழ்ந்து போகணும். என் கணவனா என் மனைவியா அப்படின்னு கேட்குற இடத்துல நான் ஆன்சர் சொல்றேன், யார் ஆண்டவரோட ரொம்ப ரொம்ப நடக்கணும்னு ஆசைப்படுறீங்க? யார் ஆண்டவருக்குள்ள ரொம்ப கட்டப்படணும்னு ஆசைப்படுறீங்க? நீங்க ஸ்பிரிச்சுவலா, நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில அவங்கள விட ஒரு படி அதிகமா இருக்கிறீங்கன்னு நினைச்சா நீங்க ஃபர்ஸ்ட் தாழ்ந்து போயிரு. அதான் ஆண்டவர் மகிமை. ஸோ ஆண்டவருடைய பிள்ளைகளே, யார் தாழ்ந்து வருவார்கள் என்கிற எண்ணம் நமக்கு வேண்டாம், வேண்டாம். நீங்க லூக்கா எழுதின சுவிசேஷத்துல ஒரு வசனத்தை வாசிக்கும் போது வேதம் சொல்லுது, 22ஆம் அதிகாரம் லூக்கா எழுதின சுவிசேஷத்துல லூக்கா எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரத்துல 22ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, பந்தி இருக்கிறவனோ பணிவிடை செய்கிறவனோ எவன் பெரியவன்? பந்தி இருக்கிறவன் அல்லவா? அப்படி இருந்தும் நான் உங்கள் நடுவிலே பணிவிடைக்காரனை போல இருக்கிறேன். கவனிங்க, இப்போ சீசர்களுக்குள்ள ஒரு வாக்குவாதம் வருது, யார் பெரியவங்க அப்படின்ற வாக்குவாதம் வருது. அப்போ யார் பெரியவங்கன்ற வாக்குவாதம் வரும்போது ஆண்டவர் அழகா ஒரு ஆன்சர் சொல்றாரு, எப்பா பந்தி இருக்கிறவனோ பணிவிடை செய்கிறவனோ எவன் பெரியவன்? பந்தி இருக்கிறவன் தான் பெரியவன், உட்கார்ந்து சாப்பிட்ற ஆள் தான் பெரிய ஆள். பணிவிடை செய்கிறவர்கள் வந்து பெரிய ஆள் கிடையாது. ஆனா நான் பந்தி இருக்கிறவனை போல் இருந்தாலும் உங்களுக்கு நான் யாரா இருக்கிறேன் அப்படின்னா பணிவிடைக்காரனா இருக்கிறேன். ஸோ இதுதான் ஆவிக்குரிய குவாலிட்டி, இதுதான் ஆவிக்குரிய தன்மை. ஆனால் நமக்கு நிறைய பேருக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர 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 நிறைய பேருக்கு நமக்கு இறங்கி வரவே முடியாது, இறங்கி வரவே முடியாது. ஐயோ அவன் சாரி கேட்கட்டும், சாரி கேட்கறது தான் நல்லது, அதுதான் நம்ம படிக்கணும். அவன் சின்ன பையன் தானே, அவன் வயசு கம்மி தானே, இல்லைன்னா அவன் அனுபவத்தில் ரொம்ப சின்ன பையன் தானே அப்படின்னு நினைக்கிறோம். இல்லவே இல்லை, இல்லவே இல்லை. யார் அப்படின்னா நம்ம தான், நம்ம தான். இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்களுடைய கணவன் மனைவி உறவில், உங்கள் குடும்ப உறவில் நீங்கள் நிறைய பேர் எங்களால் ஒப்புரவாக முடியலையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா, அவங்க தாழ்ந்து வரட்டும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க அப்படின்னா நான் சொல்கிறேன், இல்லை, நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நீங்கள் வளர்ந்தவர்களாக இருப்பீர்களே ஆனால், நீங்கள் வளர்ந்தவர்களாக இருப்பீர்களே ஆனால் நீங்கள் ஃபஸ்ட்டு தாழ்ந்து போகிறதா நல்லது அப்படின்னு நான் சொல்றேன். நீங்க தாழ்ந்து போகிறதுனால ஒன்றும் குறைஞ்சு போக மாட்டீங்க, நல்லா நினைச்சுங்க. வேதம் சொல்கிறது, தாழ்மை உள்ளவனுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார். நீங்க எவ்வளவு தூரம் தாழ்ந்து போறீங்களோ அவ்வளவு தூரம் ஆண்டவர் உங்களை உயர்த்திட்டே போவார், உயர்த்திட்டே போவார். நீங்க அதை குறிச்சு நான் தாழ்ந்து போறதுனால அவன் முன்னாடி குறைஞ்சு போயிடுவானோ, அவன் என்ன தப்பா நினைச்சிருவானோ, நான் சொல்ற தப்பா நினைச்சா கூட பரவாயில்ல, பரவாயில்ல, அதை குறிச்சு வருத்தமே படாதீங்க. நீங்க தாழ்ந்து போறதுனால மனுஷன் ஒருவேளை உங்களுக்கு திறமை இல்லை, உங்களால பேச முடியாது, அதனாலதான் தாழ்ந்து வர்றான். நான் சொல்றேன், நீங்க தாழ்ந்து போன உடனே அவங்க இப்படி கூட சொல்லலாம், ஆமா உனக்கு வேற வழியே இல்லை அதனால நீ வந்துட்டேன்னு சொல்லலாம். அதை குறிச்செல்லாம் கவலைப்படாதீங்க. ஏசப்பா என்கிட்ட தாழ்ந்து போக சொன்னாரு, நான் தாழ்ந்து போறேன். எனக்கு இவ்வளவு அதிகாரம் இருந்தும் மதிப்பு இருந்தும், நான் பெரியவனாய் இருந்தும், நான் தவறு செய்யாதவனாய் இருந்தும் நான் தாழ்ந்து போறேன்னு ஒரு எடுத்து நீங்க தாழ்ந்து போயிருங்க. நான் நம்புறேன், அவன் கண்ணுக்கு முன்னாடியே, அவங்க கண்ணுக்கு முன்னாடியே கண்டிப்பா ஆண்டவர் ஒரு நாள் உங்களை நிறுத்த வல்லவரா இருக்கிறார். இது தீர்க்க தரிசனமான வார்த்தை, இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. நீங்கள் இளையகுமாரனுடைய வார்த்தையை கூட, இது இளையகுமாரனுடைய காரியத்தை வாசிக்கும் போது கூட வேதம் சொல்லுது, தப்பு பண்ணது பையன், சொத்தை ஏமாத்தி போனது பையன், சொத்தை அழிச்சது பையன். ஆனா திரும்பி வரும்போது அவனுடைய தகப்பனார் வேதம் சொல்லுது, அவனை தூரத்துல கண்டு ஓடி போய், இவர் தான் வரட்டும் பார்க்கலாம், இருக்கட்டும் வரட்டும், அவன் இறங்கி வருவான், அவன் இறங்கி வராமல் எங்கே போக போகிறான், அவன் நம்மகிட்ட வந்து தான் ஆகணும், அவன் நம்மகிட்ட வந்து தான் ஆகணும். இல்லவே இல்லை. உண்மையான ஆவிக்குரியவர்கள் யார் தெரியுமா? உண்மையாய் ஆண்டவரோட நடக்கிற தேவ பிள்ளை யார் தெரியுமா? உண்மையாய் தேவனை நேசிக்கிறவர்கள் யார் தெரியுமா? அவங்களே தப்பு பண்ணியிருந்தாலும் ஃபஸ்ட்டு ஓகே சாரி, சாரினா கூட சாரி பரவாயில்ல. ஆனால் ஒரு கொடுமையான விஷயம்னா, சிலருடைய வாயில மட்டும் சாரின்ற வார்த்தை வரவே வராது பாருங்களேன். தாழ்ந்து போகவே மாட்டாங்க, எத்தனை நாட்களாக இருந்தாலும் அப்படியே முறைச்சிட்டு உட்காந்துருப்பாங்க. பரவாயில்ல, நான் அப்படியெல்லாம் இறங்கி போக மாட்டேன். நான் சொல்கிறேன், சாரி கேட்காதது கெத்து இல்லை பிரதர், சாரி கேட்காதது கெத்து இல்லை சிஸ்டர், சாரி கேட்கறதாங்க கெத்து, சாரி கேட்கறதாங்க கெத்து. அதுதான் தாழ்மைக்கு சமான், அதுதான் தன்னை தாழ்த்துக்கிற எவனும் உயர்த்தப்படும், எவனும் உயர்த்தப்படும், எவனும் உயர்த்தப்படும். இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கலாமா? இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கலாமா? ஆபிரகாம், வேதம் சொல்லுது, ஆபிரகாமனுடைய
மனைவி அடிமை பெண்ணாகிய ஆகாரை ஆபிரகாமுடைய கையில கொடுத்துட்டாங்க. இப்போ அவங்களுக்கு குழந்தை பிறந்து இவங்களுக்கும் குழந்தை உண்டான உடனே பயங்கரமான வாக்குவாதம் வருது. உடனே இவங்க சொல்றாங்க இந்த அடிமை பெண்ணை வெளியே துரத்தும் அப்படின்னு சொல்லுவாங்க. இவனுக்கு மனசே இருக்காது. அந்த நேரத்தில் ஆபிரகாம் போய் மனைவி இடத்துல போய், நீ தானே செஞ்ச, உன்னால தானே நான் இவங்களை கல்யாணம் பண்ணேன், இல்லைன்னா நான் கல்யாணம் பண்ணிருக்க மாட்டேன்ல அப்படின்னு அவங்கள்ட்ட எந்த வாக்குவாதமும் பண்ணாம அந்த இடத்துல அவர் தாழ்ந்து போயிடுவாரு. ஆண்டவர் சொல்றாரு, இஸ்மவேலை குறித்து நீ கவலைப்பட வேண்டாம், அவனையும் ஒரு பெரிய ஜாதி ஆக்குவேன்னு கர்த்தர் சொல்லுவார். தாழ்ந்து, சரி ஓகே ரைட். வேதத்தில் அநேக தேவனுடைய பிள்ளைகள் என்னதான் செஞ்சிருக்காங்கன்னா, அவங்க பெரியவர்களா இருந்தும் அவர்களிடத்துல நியாயம் இருந்தும் அவங்க நிறைய இடத்துல என்ன செஞ்சிருக்காங்கன்னா தாழ்ந்து போயிருக்கிறார்கள். ஸோ ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒரு மனுஷன் ஒப்புரவாகிறதுக்கு நம்பர் 2, ரெண்டாவது ஏன் ஒப்புரவாக முடியலன்னா யார் தாழ்ந்து போகிறா அவங்களா நாங்களான்ற அதனால தான் நிறைய பேர் ஒப்புரவாகலை. நான் கேட்குறேன், யார் ஆவிக்குரியவர்களோ அவர்கள் தான் முதலாவது தாழ்ந்து போவாங்க. இப்போ இந்த ஜபத்தில் இருக்கிறவங்க நீங்களே செக் பண்ணிக்கங்க. இது உங்கள்கிட்டே கொடுக்குறேன். நீங்கள் ரொம்ப ஆவிக்குரியவங்களா பிரதர் சிஸ்டர்? நீங்கள் ரொம்ப ஆவிக்குரியவங்களா? நீங்கள் தான் ரொம்ப ஜெபம் பண்ணுறவங்களா? அப்போ நீங்கள் தான் இறங்கி போங்க. இது ஆண்டவருடைய வார்த்தை. பந்தி இருக்கிறவர்களோ பணிவிடை செய்கிறவர்களோ யார் பெரியவர்? பந்தி இருக்கிறவங்க. நான் பந்தி இருக்கிறவங்களா இருந்து உங்கள் மத்தியில் பணிவிடைக்காரரை போல இருக்கு. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. அவர் நமக்காக ஏழ்மை கோலம் எடுத்து நம்ம இடத்துல வந்தார். நல்ல ஆண்டவர் உங்க கூட இருப்பார். இந்த 7 நாட்களும் ஆண்டவர் உங்களை நடத்துவார். நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுப்பார். கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிவோம். ஆண்டவர் பெரிய அற்புதத்தை செய்யறதற்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். ஜெபம் பண்ண ஆரம்பிக்கலாமா? நம்ம ஜெபிக்க ஆரம்பிக்கலாமா? எல்லாரும் அப்படியே முழங்கால் படிடுவோம். தேங்க்யூ ஜீசஸ்.